ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு flavisstyle. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு ஸ்கின் கேரோ சம்மருக்கு இதமான சாப்பாடு வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் அப்படின்னாவே அதுக்கு தகுந்த சாப்பாடு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். எல்லா நாள் மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. உடம்பை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணியே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் காலையில் எப்பவும் போல் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து குட் வைப்ஸ்லேருந்து பொமோகிரானட் ஃபேஸ் வாஷ் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ அதனால் நான் ரெகுலராக வந்து அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வச்சு நல்லா வந்து ஃபேஸை மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு வந்து பேட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ரெகுலராக டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி பாலில் வந்து பஞ்சு தொட்டு இது மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன். அதே மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணுவேனே தவிர ரெகுலராக இதை செஞ்சுருவேன் நான். ஸோ அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் கழுத்தில் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை காய விட்டுடலாம். அது காயிற கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜூஸ் குடிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்க போகிறேன். ஸோ பீட்ரூட் அண்ட் தக்காளி ஆட் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டில் ஒரு பாதி கட் பண்ணி எடுத்து நான் அதை வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அதை மாதிரி ஒரு மீடியம் சைஸான ஒரு தக்காளியை வந்து 2ஆக கட் பண்ணி அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் தான் குடிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்மூதி மாதிரி கூட அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போது இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த இந்த சாறு இருக்குது இல்லையா, இந்த சக்கையை வந்து நம்ம அப்போ உளுத்து விட்டு வெயிலில் காய வச்சு அதை வந்து பவுட்ராக அரைச்சி நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் ஃபேஸ் பேக் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. ஸோ அதனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு காலையில் வந்து நான் குடிச்சிடுறேன். காலையிலே சில டைமில் வந்து நான் இது குடிப்பேன், இல்லைனா வந்து பால் தான் வந்து மதர்ஸ் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன் நான், இல்லைனா இது மாதிரி கொடுப்பேன். இது ஏன் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து காலையிலே குடிக்கிறது நல்லது. இல்லைனா பால் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து இதை குடிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஜூஸ் செஞ்சு அதை குடிக்கிறதுக்குள்ளே நம்ம பால் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அரை எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம், அது 5 இல்லை 10 கவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அதே எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துகிட்டு அதை வந்து திரும்பவும் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறது வந்து நல்ல டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும், டேன் வந்து ரிமூவ் பண்ணுன்றதுனால தான் இது பண்ணுறேன். ஒரு நாள் இது மாதிரி பண்ணலாம், ஒரு நாள் வெறும் தயிர் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு நாள் காஃபி பவுடர் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கு சாறு எடுத்து அது மாதிரி பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் சம்மரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரப்போ இல்லை ஏதோ ஒரு பேக்கோ வந்து நாங்கள் தினமும் போடுறது நல்லது. டெய்லி ஆனால் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பேக் வந்து ஃபேஸில் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஃபேஸில் சர்க்குலர் மோஷன்ஸில் ரப் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி திரும்பவும் வந்து பேட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையில் வந்து கோஸ் சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கோஸ் அரிஞ்சு வச்சு அதை வந்து போடுறோம். ரொம்ப நேரம் அதை வேக வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 வதக்கிட்டு உடனே இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தாளித்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். தோசை வந்து ஒரு தோசை ஊற்றியாச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நான் தோசைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து மற்ற நாளில் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெயில் நாளில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. அது மாதிரி மதியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுச்சோ போட்டு மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். வெயில் நாளில் கண்டிப்பாக வந்து தண்ணி காய்கறிகள் நிறைய வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டாக இருந்தாலும் நிறைய தண்ணி இருக்கிற ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. காயாக இருந்தாலும் அது மாதிரி சவுச்சோவுன்னு, அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு, அந்த மாதிரி தண்ணி நிறையா இருக்கிற காயெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், கூலிங்காக ரெஃப்ரெஷிங்காகவும் நம்மளுக்கு இருக்கும், டயர்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி தண்ணி காய்கறிகள் நல்லா ஆட் பண்ணுறோம். அது மாதிரி கீரையும் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் அரைச்சி வச்சதை எடுத்து கலந்து மோர் வந்து அடித்து வச்சுருந்து அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மோராக இருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லைனா நம்ம கடையில் கிடைக்கிற தயிர் எடுத்து மோர் பண்ணி கூட அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து காலையில் சாப்பாடு வந்து சீக்கிரமாக செஞ்சாச்சு. சீக்கிரம் செஞ்சிட்டிங்கன்னா வந்து அனல் தெரியாமல் நம்மளுக்கு காலையில் வேலை முடிஞ்சிச்சு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காலையிலே செஞ்சுட்டேன். தடுப்பூசி போட்டுட்டு வந்தோம். அண்ணன் வந்து தங்கச்சிக்கு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு விடுறாரு. இங்கே இதோ இந்த இடத்துல இங்கே அவங்களும் வந்து அழாமல் காட்டிகிட்டு இருக்காங்க. போடுறப்போ தான் அழுதா. எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. நானே வந்து திரும்பி கூட பார்க்கல, அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ போயிட்டு வந்து இப்போ உடனே வந்து ஐஸ் க்யூப்ஸ் லைட்டாக வச்சு விட்றோம். அதுக்குள்ளவே வீங்கிட்ட மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் லைட்டாக ஐஸ் க்யூப் வச்சு விட்டால் சரியாக போய்டும்ன்ட்டு வச்சிட்ருக்கேன்.
போயிட்டு வந்து ஒரு டம்ளர் மோர் குடித்தோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மோர் குடித்தோம். இல்லைனா ஒரு 11:30 அளவுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம். இன்றைக்கி மோர் குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு பாப்பா தூங்க வச்சதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால் இது வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டு வச்சுருந்தேன். இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இதை எடுத்து வந்து இப்போ நட்டு வைக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து அதிலே முளை விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் நாளில் இது வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கணும். ஒரு நாள் நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் அப்படியே சுருண்டு போயிடும். ஸோ இது மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நட்டு வச்சுக்கிறேன். வெயில்னால நீங்கள் டேரெக்டாக வந்து நட்டு வச்சிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் வராது. இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் நட்டு வச்சிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு தழை வந்து நல்லா தழைச்சி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்கள். அதை எடுத்து நான் வந்து நட்டு வச்சுக்கிறேன் ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். எப்போவுமே வந்து மேட்ச் பண்ணி தான் ட்ரெஸ் போட எனக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே மாதிரி அப்படிலாம். பட் இன்றைக்கி வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவசரமாக தான் கிளம்புனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் பிளாக், ஃப்ளவினும் பார்த்திங்கன்னா பிளாக், பாப்பா பாருங்கள் பாப்பாவும் பிளாக். ஸோ நாங்கள் 3 பேருமே இன்றைக்கி வந்து பிளாக் கலர். இப்போ தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சாயந்தரம் புதினா கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே ஆஞ்சி வைக்கணும். அண்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். வந்து நைட்டுக்கு டிஃபன் இப்போது புதினா கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக வந்து கொத்தமல்லி நிறையா இருந்தால் நான் வந்து அந்த கொத்தமல்லி சட்னி இருக்குல்ல அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது எனக்கு கரெக்டாக தீர்ந்துருச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா 7:15க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த சட்னி வந்து செய்கிறேன். இப்போது காலையில் வந்து நம்ம கோஸ் சட்னி செஞ்சோம்ல அது கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்குவாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்டுக்குவேன். கொத்தமல்லி வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுவுமே சேர்த்துக்கோங்க. அப்படி அது வந்து செஞ்சிட்ருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி சட்னிக்காக வந்து க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். மீதி வேஸ்டெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கழுவி வைக்கணும். டிஸ்போஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சட்னி வந்து வதக்கி நம்ம ஆற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கலாம். அதனால் இதை வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கேன். பால் வந்து காஞ்சதை வந்து அது காஃபி போட்டு அதை குடிச்சிடணும். வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஊற்றினேன். மதியம்தான் ஊற்றினேன். அது இன்னும் ஆகலை. வச்சுச்சோ தயிருக்கு ஊற்றின உடனே எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வெயில் நாளுன்றதுனால வெளியில் வச்சுருந்தா ரொம்ப சீக்கிரம் வந்து அது புளிச்சிடும் அப்படின்றதுனால வெளியில் வச்சுருவேன். அடுத்த நாள் தான் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் மறுநாள் காலையில் வெளியில் எடுத்து வச்சா கரெக்டாக இருக்குன்றதுனால எடுத்து உள்ளே வச்சுருவேன். இல்லைனா வந்து கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நைட்டுக்கு வெளியில் ஊற்றி வைப்பேன். நைட்டுக்குள்ளே அது வந்து கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சது கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்குன்றதுனால. ஸோ கொத்தமல்லி சட்னி செஞ்சு அதை ஆற வச்சு அரைச்சும் எடுத்து வச்சுட்டேன். அது ஆறிட்டுருக்க கேப்பில் நான் வந்து இந்த மேடை ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து அந்த செஞ்ச பாத்திரம் இருக்குது. தோசை ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்து வெளியில் ஊற்றி வச்சுருக்கேன். மீதி வந்து உள்ளே வச்சுட்டேன். நான் வந்து தோசை சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன் இந்த துவையல் வச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஜாமாவும் இருக்குது. வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய விளக்க வேண்டிய ஜாமான்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் விளக்கணும்னு காட்டதை விளக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் தோசையும் நான் கொத்தமல்லி சட்னி கொஞ்சமாக தூள் வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து சட்னி வச்சு அதாவது காலையில் செஞ்சோம் இல்லையா அந்த சட்னி வச்சு ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஃப்ளவினுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நானும் ஃப்ளவினும் என்ன செய்கிறேன் பாருங்கள். என்ன சாக்லேட் இது? டைரி மில்க். யார் வாங்கிட்டு வந்தது? அப்பா. யாரா இருக்காது? அம்மாக்கு எனக்கு. எனக்கு தருவியா? அப்பாவுக்கு என்ன சொன்ன? அப்போ தர மாட்டேன்னு சொன்னேன். சும்மா சொன்னேன். அப்போ எனக்கு கொடுத்தது. எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. மம்மி கொஞ்சமா அப்பாவுக்கு கொடுக்குறீங்களா? ஆஃப் நம்ம டேடி கொஞ்சம், மம்மி கொஞ்சம், தம்பி கொஞ்சம். மம்மி எனக்கு வேணாம், நான் வச்சுக்கிறேன். வேணாம் எனக்கு. ஏன் வச்சுக்கிறேன்? சரி, இதை வச்சுட்டு இதை மட்டும் பிரித்து சாப்பிடாமா? இதை உள்ள வச்சுக்கலாமா? பிடித்தாங்க. உங்களுக்கு பாதி, தம்பிக்கு பாதி. டைரி மில்க், டைரி மில்க், டைரி மில்க். ரொம்ப நாள் ஆச்சுல சாப்பிட்டேன்.
Sami, close your eyes. Mamy, Mamy dairy milk. அப்பா ஃப்ரீசரில் வச்சு நல்லா கட்டியாயிடுச்சு இல்லை? கொஞ்சம் வெளியில் வச்சு சாப்பிடலாமா? நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். இப்படி தான் இந்த சம்மரில் நான் என்னுடைய ஸ்கின்னையும் என்னுடைய உடம்பையும் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸ்கின்னுக்கும் சரி உடம்புக்கும் சரி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து நான் ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருப்பேன். அந்த பாட்டிலால் ஒரு 2 இல்லை 3 பாட்டில் அளவுக்கு ஒரு நாள் குடிச்சிடணும் அப்படின்னு கணக்கு வச்சுருப்பேன். அந்த மாதிரி குடிப்பேன். அது மாதிரி தண்ணி நிறைஞ்ச காய்கறிகள், தயிர், மோர் இதெல்லாம் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. குளுமையாக வச்சுருக்கணும். அது மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் இப்போ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், தண்ணி, தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க, ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு டேக் கேர் அண்ட் பாய்.